ஹலோ சார், சொல்லுமா. என் வீட்டுக்காரரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு காலையிலேயே கிளம்பி போனாரு. இப்ப 4 மணி ஆயிருச்சு, இன்னும் வீட்டுக்கு வர காணோம். ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார். சரி சரி, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வீட்டுக்கு வரேன். நீ பயப்படாதம்மா. சரிங்க சார். எங்கம்மா போனா அவன்? சார், கடைக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி விடிய காலையிலேயே கிளம்பி போனாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார். அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்ல. அதான் எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு சார். அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஒருவேளை சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பயும் வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நான் இருக்கேன்லம்மா, நீ எதுக்கும் கவலை. சார், எப்போ சார் வந்தீங்க? ஃபோனை ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? உன் வீட்டில் எப்படி பயந்து போயிட்டாங்க தெரியுமா? சார், என் மொபைல் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு சார். ரிப்பேர் பண்ணலான்னு மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு போயிருந்தேன். மொபைலை சரி பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மொபைல் எப்படியும் சரியாயிடுச்சு சார். கொஞ்சம் சார்ஜ் மட்டும் போடணும். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல. நீ வரலனதும் எப்படி பயந்து போயிட்டாங்க பாரு. சாரிடா தங்கம். சரி, நான் கிளம்புறேன். சார் சார், என்னாச்சு சார்? உன் பொன்னாடி ஃபோன் பண்ணதுனால பதறி அடிச்சு ஓடி வந்தேன். ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குடா. இன்னொரு நாள் நான் வந்து பேசுகிறேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? சாரிடி. ஹலோ. ஹலோ சார். ஹலோ, சொல்லுமா. சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குமா தேங்க்ஸ்? இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததும் அவருக்கு என்ன ஆச்சோன்னு தெரியாம ரொம்ப பயந்து போயிட்டேன். பயத்துல உங்களுக்கு கால் பண்ண உடனே நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட துணையா நின்னீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்தது சார். அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு கால் பண்ணேன். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லம்மா. இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்ல. அதனால தான் உடனே ஓடி வந்தேன். உண்மையிலேயே நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சரி, ஓகே, விடுமா. சார். நீங்க மறுபடியும் எப்ப வீட்டுக்கு வருவீங்க? நிறைய வேலை இருக்குமா. ஃப்ரீ டைம்ல என்னைக்காவது வரேன். சார், நான் கூப்பிட்டா கூட வீட்டுக்கு வர மாட்டீங்களா? சரி, வரேன். தேங்க்யூ சார். நான் மட்டும் உங்களை என் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அப்படியா? ம். கூட யாரும் இல்லாம எப்படி உங்களால தனியா இருக்க முடியுது? அது பழகி போயிடுச்சு. உங்க தனிமைய வேணா நான் போக்கட்டுமா? ஆனா இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தெரியவே கூடாது. ஐயோ, நான் சொல்ல மாட்டேங்க. அப்படின்னா நம்ம இப்பவே சந்தோஷமா இருக்கலாம். வாங்க. சரி. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. என்ன புள்ள மாதிரி வளர்த்த என் பாசே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நியாயம் வேணும். ரெண்டு பேரோட திருட்டுத்தனத்தையும் வெளியே சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க சார். ஐயோ, என் வாழ்க்கையே வெடிச்சு போல இருக்கேன் சார். இனிமே இந்த பக்கமே நான் வரமாட்டேன்.
வேண்டாம்டா என்ன மன்னிச்சிடுறா எதையும் வெளில சொல்லாதடா ஏய் உன்னால இன்னைக்கு எல்லாமே கெட்டு போச்சு. இன்னைக்கு அந்த ஆளை கரெக்ட் பண்ணி அவனோட மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பார்த்தா நடுவுல வந்து குட்டைய குழப்பி விட்ட. ஏய் அந்த ஆளுங்க இருப்பான்னு எனக்கு தெரியாதுடி. ம். நான் ஏதோ கேஷுவலா பெட்ரூம்க்கு வந்து தூங்கலான்னு டோரை ஓபன் பண்ணேன். டக்குன்னு உங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் அலற மாதிரி நடிச்சேன். டேய் இன்னும் 2 தடவை அந்த ஆள் இங்க வந்திருந்தா அந்த ஆள் கிட்ட இருந்து லட்ச லட்சமா பணத்தை சுருட்டி சந்தோஷமா இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டடா. சரி விட்ரி, அந்த ஆளு போனா போட்டோம். நமக்கு இன்னொரு இலச்சவாயம் கிடைக்க மாட்டானா என்ன சொல்ற? ம்